புரட்சி தலைவரின் ரத்தத்தின் ரத்தமான புரட்சி தலைவரின் வழிவந்த சிங்கங்களான எனது உயிரினும் மேலான எனது அருமை உடன்பிறப்புகளே, தென்காசி மக்களே, உங்களை எல்லாம் சந்திப்பதில் மகிழ்ச்சி. புரட்சி தலைவர் அவர்கள் கட்சி உருவாக்கியதே ஏழை எளிய மக்களுக்காகத்தான். அவர் ஆட்சிக்கு வந்து நல்ல பல திட்டங்களை ஏழை எளியவர்களுக்காக செய்தார். புரட்சி தலைவரின் மறைவிற்கு பிறகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் புரட்சி தலைவரினுடைய வழியிலேயே ஆட்சி நடத்தினார். அம்மாவின் ஆட்சியில் முத்தான திட்டங்களை மக்களுக்காக வழங்கினார். தொட்டில் குழந்தை திட்டம், அம்மா உணவகம், திருக்கோவில்களில் அன்னதானம், மருந்தகம், சிமெண்ட் ஏழை குடும்பத்தை சேர்ந்தவர்கள் வீடு கட்டுவதற்கு சிமெண்ட் குறைந்த விலையில் கொடுத்தார். அதே போல கிராமப்புற ஏழை எளிய மக்களுக்கு ஆடு மாடு வழங்கினார். பள்ளி செல்லும் ஏழை குழந்தைகள், பெண் குழந்தைகள் பள்ளி படிப்பை முடித்து திருமணத்திற்கு இருக்கும் பெண்களுக்கு 25,000 ரொக்கமும் 8 கிராம் தங்கமும் வழங்கினார். அதே பெண்கள் மேல் படிப்பு படித்தால் அவர்களுக்கு 50,000 தொகையும் 8 கிராம் தங்கமும் வழங்கினார். அது மட்டுமல்ல, பெண்களுக்கு திருக்கோவில்களில் 1000 திருமணங்கள் வீதம் நிறைய செய்து வைத்தார். அதே போல ஏழை கர்ப்பிணி பெண்களுக்கு சமூக வளைகாப்பு செய்து வைத்தார். அது மட்டுமல்ல, கர்ப்பிணி பெண்களுக்கு இணை சத்துணவு உருண்டையும் கொடுத்து அவர்கள் நல்ல விதமாக குழந்தை பெற்று எடுக்க வேண்டும் என்று ஒரு சத்தான உணவை கொடுக்க வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தில் வழங்கினார். அது மட்டுமல்ல, ஏழை எளிய பெண்களுக்கு பேறுகால உதவியாக 18,000 ரூபாயும் குழந்தை நல பெட்டகமும் பெற்ற குழந்தைக்கு ஏழை எளியவர்களுக்கு அந்த குழந்தைக்கு வேண்டிய பொருட்கள் அடங்கிய குழந்தை நல பெட்டகம் 16 பொருட்கள் வைத்து கொடுத்தார். இது எல்லாமே அம்மா செய்தது. அது மட்டுமல்ல, பஸ் நிலையங்களில் பாலூட்டும் பெண்களுக்கென்று தனி அறை அமைத்து கொடுத்தார். அது மட்டுமல்ல, பெண்களுக்கு வேலை ஈஸியாக செய்வதற்காக மிக்சி, கிரைண்டர், மின்விசிறி போன்றவற்றையும் வழங்கினார். அது மட்டுமல்ல, பெண் பிள்ளைங்களுக்கும் சரி இளைஞர்களுக்கும் சரி சீருடைகள் 4 வீதம் கொடுத்தார். நோட்டு புத்தகங்கள் வழங்கப்பட்டது. மிதிவண்டி, மடிக்கணினி இவற்றையும் படிக்கும் பிள்ளைகளுக்காக கொடுத்தவர் அம்மா. அது மட்டுமல்ல, பசுமை வீடு திட்டம் வருடத்திற்கு 65,000 வீடுகளை கட்டி எல்லா மாவட்டங்களில் உள்ள ஏழை எளியவர்களுக்கு வழங்கினார். அதுவும் சூரிய ஒளி மின்சாரத்துடன் கூடிய வீடாக அம்மா வழங்கினார். மற்றும் ராணுவ வீரர்கள் வீர மரணம் அடைந்தால் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களுக்கு அவர்களுடைய குடும்ப நிதியாக 20 லட்சம் ரூபாயும் கொடுத்தார். மற்றும் வன விலங்குகள் தாக்கி இறந்தவர் குடும்பத்திற்கு 4 லட்சம் ரூபாயும் வழங்கினார். ஏழையாக உள்ளவங்க இறுதி சடங்கு நிதி உதவியும் கொடுத்தார். இவையெல்லாம் நம்மளுடைய அம்மா செஞ்சது. ஆனால் 2011ஆம் ஆண்டு கருணாநிதி என்ன கடனை வச்சுட்டு போனாருன்னா 1,14,000 கோடி கருணாநிதி கடனை வச்சுட்டு போனாரு. 2016ல கடன் சுமை 2,28,000 கோடி. அம்மா ஆட்சியில 5 வருடத்திற்கு 1,14,000 கோடி கடன் அதிகரித்தது. ஆனால் மக்களுக்கு செஞ்ச திட்டங்கள் ரொம்ப ஏராளம். அது எல்லாமே நான் சொல்லணும்னு இல்ல, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அம்மா எவ்வளவு
ஏழை எளிய மக்களுக்கு செஞ்சிருக்காரு என்பது உங்க மனசுக்கே தெரியும். நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. இன்னைக்கும் நம்ம அம்மாவை பத்தி பேசுறோம் அப்படின்னு சொன்னா அதுக்கு என்ன காரணம்? அவர் செய்த திட்டங்கள் இன்னைக்கு கண்ணு முன்னவே அம்மாவை நம்ம கிட்ட கொண்டாந்து நிறுத்துது. இது எல்லாம் ஏழைகளுக்காகவே அவர் தன்னுடைய வாழ்நாள்ல எல்லாத்தையுமே செஞ்சுட்டு போயிருக்காரு. அது மட்டுமல்ல, இன்னைக்கு திரும்ப திமுக ஆட்சிக்கு வந்திருக்கு. திமுக இன்னைக்கு ஆட்சிக்கு என்ன செஞ்சிருக்கு? உங்களுக்கு எல்லாமே தெரியும். எதுவுமே செய்யல. திமுக 21ல இங்க அவங்க வந்தப்ப 5,70,70,000 கோடி, அதாவது கடன். இப்ப 24-25ஆம் ஆண்டுல அவர்களோட கடன் 8,76,000 கோடி. திமுகவின் 4 ஆண்டு ஆட்சியில கடன் சுமை மட்டும் 3,00,000 கோடியாக அதிகரித்துள்ளது. ஆனால் இவர்கள் மக்களுக்கு என்ன செய்தார்கள்? எதுவும் உருப்படியாக செய்யவில்லை. ஒவ்வொரு தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு குடும்பத்தின் தலையிலையும் 4 லட்சம் ரூபாய் கடனை சுமத்தினதுதான் திமுக செஞ்ச காரியம். இத நான் உங்ககிட்ட ஏன் சொல்றேன்னாக்க, நீங்களே பாருங்க. 4வது ஆண்டுல திமுக ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. ஏதாவது அவங்க உங்களுக்கு செஞ்சிருக்காங்களா? உங்களுக்கெல்லாம் செய்யல. அதுக்காக தான் சொல்றேன். 3,00,000 கோடி இப்ப கடன் வாங்கியிருக்காங்க. இவங்க ஆட்சிக்கு 3 ஆண்டுல 3 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காங்க. யாருக்காவது ஏதாவது கொடுத்தாங்களா? ஒண்ணும் கொடுக்கல. அம்மாவுடைய திட்டங்கள்ல ஏழைப்புற மக்கள் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக, குறிப்பா பெண்களுக்காக மாடு வாங்கி கொடுத்தாங்க, ஆடு வாங்கி கொடுத்தாங்க. இது எல்லாம் அம்மா இருந்தப்ப நடந்தது. ஆனா இப்ப திமுக ஏதாவது செய்யல. இதெல்லாம் நான் ஏன் இப்ப உங்கள்கிட்ட சொல்றேன்னா, இத மறைச்சு திமுகவை பொறுத்த வரைக்கும் வேஷம் போட்டுக்கிட்டு தெரியுது. உண்மை என்னங்கிறது ஒவ்வொரு கிராமத்துல உள்ளவங்களுக்கும் தெரியணுங்கிறது தான் என்னுடைய எண்ணம். ஏன்னா இதே வழியில திமுக ஆட்சி பண்ணிக்கிட்டு போனுச்சுன்னா ஒரு குடும்பத்துக்கு 5 லட்சம் 6 லட்சம்னு கடனை வச்சுக்கிட்டு போகும். இததான் செய்யும ஒழிய நம்ம அம்மாவோட ஆட்சி மாதிரி எந்த காலத்திலையும் அவங்களுக்கு செய்ய முடியாது, செய்யவும் தெரியாது அவங்களுக்கு. இதுதான் அவங்களோட வேலை. அது மட்டும் இல்ல, இப்ப நேத்திக்கு புதுசா ஒண்ணு சொல்லியிருக்காங்க. திரும்ப மின் கட்டணம். இப்ப மின் கட்டணத்தையும் திருப்பி வசதிட்டாங்க. இப்ப பாத்தீங்கன்னா அம்மா ஆட்சி இருந்த வரைக்கும் 200 யூனிட் வீட்டுல உபயோகிக்கிறவங்களுக்கு 170 ரூபா வந்திருக்கும். நீங்க கட்டியிருப்பீங்க. ஆனா 22வது வருஷத்துல என்ன பண்றாங்க? 55 ரூபா கூட்டி கிட்டத்தட்ட 225 ரூபாய்க்கு கொண்டு போயிட்டாங்க. சரி, இப்ப பாத்தீங்கன்னா 24வது வருஷம். அதாவது அவங்கள பொறுத்த வரைக்கும் இப்போ அவங்க 3.5 வருஷம் ஆட்சி செஞ்சிருக்காங்க. இந்த சமயத்துல அவங்க நேத்திக்கு ஒரு அறிவிப்பை விட்டு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா திமுக வந்ததுல இருந்து ஒரு யூனிட்டுக்கு கிட்டத்தட்ட ஒரு குடும்பத்துக்கு 200 யூனிட் நீங்க உபயோகிச்சீங்கன்னா கிட்டத்தட்ட 65 ரூபா அவங்க கூட்டி வாங்குறாங்க. அது மட்டும் இல்ல, 500 யூனிட்னு ஒண்ணு சொல்றாங்க. அந்த 500 யூனிட்டுக்கு கணக்கு பாத்தீங்கன்னாக்க அம்மா இருந்த சமயத்துல 1130 ரூபா வந்திருக்கும். ஆனா 22வது வருஷமும் இப்ப 24வது வருஷமும் சேர்த்து பாத்தீங்கன்னா 675 ரூபா அதிகப்படுத்தி வாங்குறாங்க. கிட்டத்தட்ட 1805 ரூபா பில்லு வரும் உங்களுக்கு இந்த மாசத்துல இருந்தே. இது எப்படின்னு பாத்தீங்கன்னா 500 யூனிட்டுங்கிறாங்க. 501 போனா இன்னும் அதிகமாகும்.
இதே மாதிரி அவங்க செய்யறதுக்கெல்லாம் என்ன காரணம்ங்கிறத நான் கொஞ்சம் விவரமா உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். நிர்வாக திறமை அவங்களுக்கு சுத்தமா இல்லை. அதான் நடக்குது. எங்க பார்த்தாலும் டிரான்ஸ்பார்மர் பாத்தீங்கன்னா பட்டு பட்டுன்னு வெடிக்கும். அதை பராமரிக்கிற வேலையை பார்க்கறது இல்லை அவங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் வெளியிலேருந்து கரண்டை வாங்கணும், ஜனங்களுக்கு கொடுக்கணும். நம்மளே தயாரிச்சா 5 ரூபாக்குள்ள முடிக்கலாம். ஆனா வெளியில 10 ரூபாயிலேருந்து 11 ரூபாய்க்கு தனியார்கிட்டேருந்து வாங்கி கொடுக்கறாங்க. இந்த அநியாயம் இப்படி செய்யறதுக்கு காரணமே நீங்க பாத்தீங்கன்னா மின்சாரத்துறையில 1,55,000 கோடி கடை வாங்கிட்டு இருக்காங்க, வச்சிட்டு இருக்காங்க. இன்னும் போக போக பாத்தீங்கன்னா இன்னும் அதிகமாகும். காரணம் என்ன அப்படின்னா வெளியிலேருந்து அவங்க விலைக்கு வாங்கி அதை மக்களுக்கு கொடுக்கணும்னு பாக்குறாங்க. இது தேவையே இல்லை. நீங்க இருக்கிற நிர்வாகத்தை ஒழுங்கா நடத்தினாவே நம்ம வெளியில போய் கடை வாங்க வேண்டாம். உங்களுக்கும் இந்த மாதிரி யூனிட்டுக்கு இவ்வளவு ரூபான்னு ஏற்ற வேண்டிய அவசியமும் இல்லை. ஆனா திமுக அரசு வேறு விதத்துல கடனை செயற்கையா ஆக்கிட்டு இருக்காங்க இந்த மின்சாரத்துறைய. அதுக்குதான் நான் இதை உங்ககிட்ட புரியும்படியா சொல்லணும் அப்படிங்கறதுக்காக இதை சொல்றேன். இப்ப எல்லா தலையிலையும் என்ன பண்றாங்க, மொத்தமா உங்களுக்கு கடனை ஏத்துறது ஒரு பக்கம், அதை இல்லாம எல்லா இடத்துலயும் வரிய கூட போட்டு அதையும் உங்ககிட்ட இருந்து தான் வசூல் பண்றாங்க. இதுதான் திமுக செய்யற சாதனை. எதுக்கு எடுத்தாலும் பாத்தீங்கன்னாக்க நாங்க அதை செஞ்சிட்டோம் இதை செஞ்சிட்டோம் அப்படிம்பாங்க. இப்ப நான் பொதுவான விஷயங்களை உங்களுக்கு எடுத்து சொல்லிட்டேன். நீங்க தான் இனிமே நல்ல முடிவு எடுக்க வேண்டியது ஒவ்வொரு வீட்டுல உள்ளவங்களுக்கு இருக்கு. அதனால நீங்க பாத்துக்குங்க இந்த திமுகவுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கறத நல்ல முடிவா நீங்க எடுங்க. அப்புறம் இந்த தென்காசி மாவட்டத்துல பாத்தீங்கன்னா இப்ப மாவட்ட ஜனங்க கேட்டாங்க, நாங்க எல்லாத்துக்கும் வேற ஊருக்கு போக வேண்டியதுக்கு தென்காசி மாவட்டத்தை தனியா பிரிங்கன்னு. சரி, தனியா பிரிச்சாச்சு. பிரிச்சு எத்தனை வருஷம் ஆகுது. ஆனா இப்ப பாத்தீங்கன்னாக்க தென்காசி மாவட்டத்துக்கு ஆட்சித்தலைவர் அலுவலகம் கட்டியாச்சு. அதே போல மாவட்ட கண்காணிப்பாளர், அதாவது எஸ்பி அலுவலகம்னு சொல்லுவோம், அதுவும் கட்டியாச்சு. ஏன் இன்னும் திறக்கலைங்கிறது என்னோட கேள்வி. இப்ப என்ன பண்றாங்க, வாடகை கட்டடத்துல இயங்கிட்டு இருக்கு. மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் வாடகை கட்டடத்துல ஒரு குடோனை பிடிச்சி வாடகைக்கு அதுல நடந்துகிட்டு இருக்கு. எல்லா துறையும் அங்க கிடையாது. சில துறைகள் வெவ்வேறு ஊர்ல இங்கேயே சுத்தி வாடகைக்கு எடுத்து அதுல நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனா அதே சமயம் மீதி துறைகள் இன்னும் இங்க சேரல. அது எல்லாமே திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலேயே செயல்படுது. ஒரு சாதாரண கிராமத்துல உள்ள ஒரு மனிதர் போய் கலெக்டர் ஆபீஸுக்கு போறேன் வேலை இருக்குன்னு போவாங்க. அவங்க பிரச்சனைகளை சொல்றதுக்கு அங்க போனா எல்லா அலுவலகமும் சேர்ந்து இருந்தால்தான் அந்த வர்ற மக்களுக்கு பிரச்சனை இருக்காது. வந்தமா வேலையை முடிச்சோமா ஊருக்கு போனோமான்னு இருக்கும். அந்த மாதிரி நிலைமை இல்லை. அத முதல்ல இந்த அரசாங்கம் சரியா செஞ்சு ஆகணும். இது ஒரு நல்ல ஆட்சி நடத்துறவங்க செய்யற வேலை இல்ல. மாவட்டம் தனி மாவட்டம் அப்படின்னு பேருக்கு சொல்லிக்கிட்டு மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தை ஏன் இன்னும் திறக்காம இருக்கீங்க? இதனால யாருக்கு கஷ்டம்? உங்களுக்கு. நீங்க சென்னையில உட்கார்ந்துருக்கீங்க, நீங்க எல்லாம் மந்திரி கொடி போட்ட கார்ல நீங்க பயணம் பண்ணிட்டு இருப்பீங்க. ஆனா இந்த தென்காசி உள்ள மக்கள் படுற அல்லலை நீங்க பாக்கல. நான் இன்னைக்கு இத சொல்றேன். விரைவா ஒரு மாசத்துக்குள்ள அலுவலகத்தை திறந்து எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் அந்த அலுவலகத்திலேயே நீங்க நடத்தி ஆகணும். ஏன்னா மக்களுக்கு
பிரச்சனை கொடுக்காம இருக்கிறதுக்குன்னா ஒரு அரசாங்கத்தோட வேலை. ஆனா அதை நீங்க சரியா செய்யலைங்கிறதுனால நான் சுட்டிக்காட்ட வேண்டிய சூழ்நிலைக்கு நீங்க என்ன உருவாக்கிடுறீங்க. அதனால திரும்பவும் சொல்றேன், அதே போல எஸ்பி ஆபீஸ் அதுவும் அதே கதையா இருக்கு. அவங்களும் ஒரு வாடகை கட்டடத்துல இருந்துகிட்டு அவங்க நடத்திக்கிட்டு வர்றாங்க. இது ரொம்ப தவறான செயல். அதனால ஆட்சி நடத்துறவங்களுக்கு இதெல்லாம் புரியணும். இல்லைன்னா உங்களுக்கு புரியலைன்னாலும் நாங்க சொல்றோம், அதை செய்யணுங்கிறத நான் கேட்டுக்கிறேன். நீங்க மேடைக்கு மேடை, விளம்பரத்துக்கு விளம்பரம், வெற்று அறிவிப்புகள் தான். அந்த அறிவிப்போட எல்லாம் சரியா போயிடுது. செஞ்சீங்களா, செஞ்சிருக்கீங்களான்னு பார்த்தா இல்ல. முதலமைச்சர் 3 முறை, அதாவது 3.5 வருட ஆட்சியில 3 முறை முதலமைச்சர் வெளிநாடு பயணம் பண்ணிட்டு வந்திருக்காரு. நான் பயணம் பண்றத தப்புன்னு சொல்லல. ஆனா நீங்க எதுலயும் வெளிப்படையா இருக்கணுங்கிறது தான் என்னோட வேண்டுகோள். அந்த துறை மந்திரி என்ன சொல்றாரு, இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டர், அதாவது தொழில்துறை அமைச்சர் என்ன சொல்றாரு சட்டசபையில, நாங்க 10 லட்சம் கோடி முதலீடுகளை ஈர்த்து வந்துட்டோம், 31 லட்சம் பேருக்கு நாங்க வேலை வாய்ப்பை ஏற்படுத்திட்டோங்கிறார். இங்க ஏதாவது கம்பெனிகள்லாம் புதுசா ஏதாவது வந்திருக்கா? வரல. ஏன்னா 31 லட்சம் பேருக்கு வேலை கொடுத்தன்னு வேற சொல்றாங்க. அந்த மாதிரி கொடுத்ததான் எனக்கு தெரியல. இது எல்லாமே சும்மா சட்டசபைக்குள்ள ஒரு பேச்சுக்கு சொல்லணுமேங்கிறதுக்காக ஒரு துறை மந்திரி எந்திரிச்சு நாங்க இதை பண்ணிட்டோம் அதை பண்ணிட்டோங்கிறாரு. அதெல்லாம் இல்ல. அப்படியெல்லாம் நீங்க வெளியிலேருந்து நீங்க தொழில் நிறுவனத்தை கொண்டு வந்த அப்படின்னு சொன்னீங்கன்னா, எதுக்காக போர்டு கம்பெனியை நீங்க மூட வச்சு வெளில அனுப்புறீங்க? அவங்கள கிட்டத்தட்ட 50 வயசு 55 வயசு நெருங்குறவங்க இன்னைக்கு வேலையை இழந்து போயிருக்காங்க. சின்ன வயசுல வேலைக்கு சேர்ந்தவங்களும் வேலை இழந்து போயிருக்காங்க. கிட்டத்தட்ட 14,000 பேர் இந்த ஒரு கம்பெனியில வேலை பார்த்தவங்க மெட்ராஸ்ல. இது அம்மா இருந்தப்ப கொண்டுட்டு வந்தது. அவங்க எல்லாரையும் கேட்ட பூட்டி வேலை இல்லைன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. அவங்கள பேசி இருக்க வைக்க முடியல. உங்களுக்கு நீங்க வெளிநாட்டுல போய் நான் அதை கொண்டுட்டு வந்துட்டேன் இதை கொண்டுட்டு வந்துட்டேன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க. இது இளைஞர்களுக்காக இத சொல்றேன். எல்லாரும் நல்லா புரிஞ்சுக்கணும். நான் இல்லாத பேச மாட்டேன், இருக்கிறத தான் சொல்லுவேன், செய்யறத மட்டும்தான் சொல்லுவேன். திமுக காரவங்க மாதிரி தேர்தல் அறிவிப்புன்னு சொல்லி இவ்வளவு விட்டுட்டு அதெல்லாம் பேப்பர்ல எழுதி கொடுத்தது தண்ணியோட பேப்பர்ல பேப்பர் போயிட்டு தண்ணில அப்படின்னு சொல்ற கதை இல்ல. சொன்னதை ஒழுங்கா செய்யறதுக்கு பார்க்கணும். அதனால திருத்திக்க பாருங்க. நிறைய வாக்குறுதிகள்லாம் நீங்க கொடுத்துருக்கீங்க, ஆனா எதுவுமே நீங்க செய்யல. அதே போல சட்டம் ஒழுங்கு அதை பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. ஆம்புலன்ஸ் வந்திருக்கு, கொஞ்சம் தள்ளிக்கலாம், அவங்கள அனுப்பிச்சிருங்க. அதே போல போதைப் பொருள்கள் நடமாட்டம் ரொம்ப அதிகமா இருக்கு. இந்த கள்ளச்சாராயம், இப்பதான் சமீபத்துல கள்ளக்குறிச்சிக்கு போய் பார்த்துட்டு வந்தேன். அங்க கிட்டத்தட்ட ஒரே இடத்துல ஒரு 300-400 குடும்பங்கள் இருக்கு. 66 பேர் இறந்து போயிட்டாங்க. அந்த இறந்த இடத்த போய் பார்த்துட்டு அவங்க வீட்டுக்கெல்லாம் ஆறுதல் சொல்றதுக்காக போயிருந்தேன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் பவுடரு, கள்ளச்சாராயம் பட்ட பகல்ல கோயிலுக வாசல்லையே வச்சுக்கிட்டு உக்காந்துக்கிட்டு விற்கிறாங்களாம். கள்ளக்குறிச்சியில கேட்டீங்கன்னா
100 அடி தூரத்துல கோர்ட் இருக்குது, 200 அடி தூரத்துல போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு. அந்த இடத்துலயே அவ்வளவு வித்துக்கிட்டு இருக்காங்கிறத அந்த இறந்த குடும்பங்களை போய் நான் விசாரிக்க போன இடத்துல எல்லாரும் கதறி அழுது அந்த விஷயத்த சொல்றாங்க. வாக்கு கேட்கும் போது உத்தரவாதம் கொடுத்திருக்காங்க, நாங்க இத சுற்று சாலைய நாங்க செஞ்சு கொடுக்கறோம்னு. வருஷம் 4ஆவது இன்னும் செஞ்சு கொடுக்கல. அதனால தயவு செய்து இதெல்லாம் இந்த மக்களோட கோரிக்கையெல்லாம் நடத்தணுங்கிறத நான் கேட்டுக்கிறேன். அது மட்டும் இல்ல, இங்க தென்காசியில குடிநீர் பிரச்சனை 10 நாளைக்கு ஒரு முறை தான் தண்ணியே கொடுக்கறதா சொல்றாங்க. சரியான திட்டமிடல் இல்லாம இருக்கு. குளங்கள் குட்டைகள்லாம் தூர்வாரப்படாம இருக்குது. அதனால தண்ணி கஷ்டம் அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிங்கிறதுனால தென்னை, நெல், வாழை இதெல்லாம் நிறைய இங்க விவசாயம் தொழில் செய்யறாங்க. அதனால அவங்களுக்கு இன்னொரு குறைய சொல்லிக்கிட்டு இருக்காங்க, வனவிலங்குனால எங்களுக்கு கிராமப்புறங்கள்ல பிரச்சனை இருக்குன்னு. அதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். விவசாயம், விசைத்தறி, பீடி தயாரித்தல் பிரதான தொழிலா இங்க இருக்கு. கிட்டத்தட்ட அதனால இங்க உள்ள மக்களுக்கு அவங்களுக்கு வேண்டியத செஞ்சு கொடுக்கணுங்கிறத இந்த அரசாங்கத்துக்கு நான் தெரிவிச்சுக்கிறேன். அதனால எல்லாரும் நல்லபடியா நான் சொன்னதுல ஏதாவது தவறு இருக்கா என்னன்னு பாருங்க. நான் சொன்னது அத்தனையும் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. அதனால நீங்க எல்லாரும் இந்த திமுக அரசுல யாரு உங்கள்கிட்ட வாக்கு கேட்க வந்தாங்களோ அவங்கள்ட்ட நீங்க வரும்போது திரும்ப இந்த விஷயங்களை கேளுங்க. அதனால நம்மளுடைய இயக்கத்தை சேர்ந்தவங்க எல்லாருக்கும் சொல்றேன், எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும். தாய் வழி வந்த தங்கங்கள் எல்லாம் ஓர் வழி நின்று நேர்வழி சென்றால் நாளை நமதேன்னு நம்ம தலைவர் சொல்லியிருக்காங்க. அதுபடி எல்லாரும் நடந்துக்கணும்னு நான் கேட்கிறேன். பேரறிஞர் அண்ணா நாமம் வாழ்க, புரட்சி தலைவர் நாமம் வாழ்க, புரட்சி தலைவி அம்மா நாமம் வாழ்க. நன்றி, வணக்கம்.